கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறதுலையும் எதுவும் பிரச்சனை கிடையாது. நானே பூசாரி அந்த வாதி சொல்லுவேன், எப்படி சாமி வரும் நம்மகிட்ட, நம்மளுக்கு வரக்கூடாது. ஏற்ற மாதிரி யாராவது கூப்பிட்டா அவங்க மேலே இறக்கி அவங்களுக்கு சொல்லணும், அதான உண்மை. அப்படி சாமி வர ஆசைப்படு. இல்லை எல்லாருமே நீ சாமி ஆடிக்கிட்டு இருந்தேன்னா ஹரியோம் சூழி கபாலி நீலகண்ட காளி கலாஸ்ரீ அம்பாள் உங்களை அழைச்சிருக்கிறா. நீங்கள் வரல, அம்பாள் உங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டுருக்கிறா. எரி சுடு சுடு உற்சாகம் படிச்சுவாங்க. ரொம்ப வயசாகிடுச்சு ரிட்டைர்மெண்ட் வாங்க, வயசு சக்தி கூடும். நீ எதை ஆசைப்பட்டியோ இதை காட்டி 3 மடங்கு செய்யலாம். நான் சொல்கிற மாதிரி 27 நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி துலாம் ராசிக்காரன் கோயில் கட்டணும். அவ்வளோ நல்ல நேரம், கெட்ட நேரம்லாம் கிடையாது, அவ்வளோ நல்லா இருக்குது நேரம். குலசாமி கும்பிடணும், வருஷத்தில் ஒரு தான் கும்பிடக்கூடாது. தினம் வீட்டில் குலசாமி கும்பிட்டாலே ஜாதகம் வந்துச்சுன்னு வச்சுக்காது. ஜாதகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, கோயிலில் வச்சு பாரு. உன் பையனே கொலை பண்ணிட்டு வந்தாலும் சரி, மோசம் பண்ணிட்டு வந்தாலும் நீ இதையும் பாதுகாக்கணும். பிசாசு மோகினி பிடாரி குட்டி சேத்தான் ரத்த காட்டேரி கெட்ட ஜுன்கள் துருவாத்மாக்கள் காத்து கருப்பு கழிப்பு நாகதோஷம் வாஸ்து தோஷம் தீராத நோய்கள் செய்வினை பிரேதாத்மா பில்லி சூனியம் ஏவல் எடுக்கும் ஜின்பாவா நிலையம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை அணுகவும். பராசக்தி மாலம்மன் நெஞ்சவலே பத்திரகாளி தொழில் சாணம் கேட்டு வந்திருக்கீங்க. அம்பாள் உத்தரவு கொடுத்துக்கிறா, நடத்தி கொடுத்தா சாமிக்கு என்ன செய்கிற? உங்கள் ராசி என்ன ராசி? ரேவதி நட்சத்திரம். நான் சொல்கிற மாதிரி செய். ஒரு நட்சத்திரத்து அன்னைக்கு யாருக்காவது கருப்பு கூட 2 கருப்பு கூட வாங்கி கொடு. நட்சத்திரத்து அன்னைக்கு உன் பிறந்த கிழமை இருக்குல்ல, அன்றைக்கி போய் யாருக்காவது என்ன பண்ணுற வஸ்திரதானம் இதை மட்டும் பண்ணு. உடல் சுற்றி இன்றைக்கி அம்பாள் பரிபூரம் உத்தரவு கொடுத்துக்கிறா. சம்பாரிச்சு வந்து சாமிக்கு செலவு பண்ணணும். ஏன் இப்போ பரிபூரம் அம்பாள் உத்தரவு கொடுத்துக்கிறா வச்சுக்காங்கன்னா சம்பாரிச்சு சாமிக்கு என்ன செய்யணுங்கிறது வரணும்னு சொல்கிறீங்க. சாப்பிட்டீங்களா? ஒரு தாய் தரேன், பஞ்சவர் தாய் தரேன், அதை வாங்கி வச்சுக்கோ, உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கய்யா. சிவாய நம பத்ரகாளி ஹரியோம் மாலம்மன் நெஞ்சவலே பராசக்தி வீரமகா காளி. என்னத்தா இந்த அரசன் கேட்டு வந்திருக்கான் தாயே, கொடுக்கறது வீண் போகக்கூடாது, அவன் கொடுக்குறது வீண் போகக்கூடாது. உன்னை அழகு பார்க்க ஆசைப்படுறியான். சும்மா சாமின்னு கும்பிட்டா எப்படி நிறைஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கு கொடுக்குற இடத்துல தெரியும். தம்பி அம்பாள் உத்தரவு கொடுத்துருக்கு, நல்லா கேட்டுக்கோ. நீ உண்மையிலே சாமி கும்பிட்றவனா இருந்தா, கோயில் நம்ம சாமி பத்ராளி பேசுகிற மாதிரி இருந்தால் என்ன இருக்கணும், அம்பாள் மாதிரி இருக்கணும். கோயிலுக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னையத்தையும் சாமின்னு வருவாங்க. வர்ற பொம்பளையும் ஆம்பளையும் சாமி பேசாது, நீ தான் பேசணும். நீ பேசுகிற மாதிரி தானே கம்பீரமாக இருக்கும். உன்னை நம்பி வரும்போது நம்ம சாமியாக இருக்கணும். எப்படி சாமி வரணும் நம்மகிட்ட, நம்மளுக்கு வரக்கூடாது. ஏற்ற மாதிரி யாராவது கூப்பிட்டா அவங்க மேலே இறக்கி அவங்களுக்கு சொல்லணும், அதான உண்மை. அப்படி சாமி வர ஆசைப்படு. இல்லை எல்லாருமே நீ சாமி ஆடிக்கிட்டு இருந்தேன்னா என்ன நினைப்பாங்க, நீ சொல்கிறது உண்மையாக போயான்னு தெரியாதுல்ல. எப்படி சாமி ஆடணும், எப்படி நம்ம வர வைக்கணும், நம்ம வாக்குதல் எப்படி பண்ணியிருக்கணும், இந்த மேலே இறங்கி சொல்லு அப்படின்னே சொல்லணும். சொன்னதான் நல்லாயிருக்கும். அப்படி அம்பாள் உனக்கு காட்சி கொடுப்பான். ஏன் அதுக்கு சில சூட்சம் சொல்லி தரேன், சில இது பண்ணித்தரேன், பயன்படுத்திக்கோ. ஒரு பஞ்சவர் தாய் தரேன். இப்போ அம்பாள் உனக்கு என்ன கொடுத்துருக்கான்னா, உனக்கு வாக்குதல் படிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துக்கிறான். சாமியாருக்கு சில உத்தரவு கொடுத்துக்கிறான். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணித்தரேன். நான் வந்து யார் கேட்டாலும் செய்ய மாட்டேன். சொல்லியா வேலை சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் என்னையா சூழ்ச்சியை தான் மாட்டிக்கிறத தவிர நல்ல விஷயத்தில் மாட்டிக்கல. எந்த கோயிலும் போய் கிடைக்குமா கிடைக்கான்னு கேட்கக்கூடாது. இதுதான் கிடைக்கணும். நான் எதுவும் பண்ண மாட்டேன், உன்னையத்தையும் வணங்குவேன். எனக்கு கொடுக்கணும் கேள்வி நல்லா இருக்குமே. ஏன் போய் சாமிகிட்ட பேரம் பேசுகிற, கிடைக்குமா கிடைக்காதுன்னு. வராத காரியம் உனக்கு அது வராது. இருந்தாலும் அம்பாள் ஆசைப்பட்டு ஒரு நொடிப்பட்ட உனக்கு வரும். அப்படி கேட்கலாம்ல. என்னத்தா பராசக்தி அந்த குபேரமை நான் கொடுத்து கருப்பை தரேன். கழட்டி கிளப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டா சொல்கிறேன். கழட்டாங்க. யாரையும் எப்படியும் நம்பாத, எதுவும் பண்ண சொல்லுறேன். எல்லாமே சரியில்லாமல் இருக்கிறத காட்டியும் சரி பண்ணிக்கும். எதுவுமே சரி இருக்காது, போகிறத சரி வாங்கிச்சு. இதை பயன்படுத்திக்குவோம். ஒரு பாதுகாப்பு தொழில் பண்ணுறவங்கிட்ட இல்லையா, தொழில் சாணத்துக்கு போகிறது கொஞ்சம் பாதுகாப்பு. கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறதுலையும் எதுவும் பிரச்சனை கிடையாது. நானே பூசாரி அந்த வாதி சொல்கிறேன். தாய் தந்தைக்கு செய்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கிறியோ அவ்வளோ நல்ல விஷயம். உங்கள் அம்மாவை நீ சந்தோஷப்படணும். எதுக்கு சந்தோஷப்படணும், உனக்கு வரதுக்குள்ளே உங்கள் அம்மா வாங்கிட்டு இருக்குது. இப்போ அம்மா வந்து கை கால் வீங்கிருக்கு, கால் வீங்கிருக்கு, வருத்தப்பட இல்லை, உண்மையான வருத்தம். இதுக்கு உண்டானது அம்பாள் கொடுப்பான்.
நம்ம வருத்தப்படுறோம்ல தாயே, அதுக்கு ஒன்று அம்பாள் கொடுப்போம், அதை நடத்தி கொடுப்பான். நான் வேண்டிக்கிறேன். என்னதான் இதை கழட்டு. அம்மாவுக்கு 27 நாளைக்கு போட்டு வச்சு சொல்லு. 27 நாள் கழிச்சு கழட்டி வச்சு சொல்லு. என்னையா 7 நாள். உண்மையே சொல்கிறேன், கோயில் போய் பரிகாரம் பண்ணி புரோஜனமே கிடையாது. பெற்றதாயை 10 நாளைக்கு பார்க்குறியா, அவன் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். சொந்த வந்த வாங்க மாட்டாங்க. நீ பாவம் பண்ண நீதே வாங்க வேணுவேன். தாய் மட்டும் உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்குறாள். உன் கஷ்டத்தில் அவள் கேட்டு வாங்கிக்கிறான். இந்தா நீ அரசனுக்கு எதுவும் பாய்ச்சிடாத, வச்சுக்கிறாத. எனக்கு கூட இந்த அம்மாவுக்கு வச்சுக்கோ. என்னையா 27 நாள் கழட்டி சொல்லிடு. ஹரியோம் சூழி கபாலி நீலகண்ட காளி கலாஸ்ரீ அம்மா தாய ஆங்கார சித்தி சாமுண்டியவா பத்ரகாளியவா சர்வபூத பிசாஸ் வஞ்சனி சூனியத்தை எரி சுடு சுடு உற்சாகம் மனுஷமாக. தம்பி இந்த பையனுக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடச்சி சுற்றி உடச்சி கொடுத்தோம். அம்பாள் உங்களை அழைச்சிருக்கிறா, நீங்கள் வரல. அம்பாள் உங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டுருக்கிறா. உங்கள் மனையில் வந்து பார்த்தா தானே வர முடியும். என்னங்கய்யா சிவாய நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அம்பாள் ஆசை இருந்தாத்தையும் போக முடியும், வைக்க முடியும். நம்மளுக்கு எதுனாலும் அவள் தவறி சொல்கிறாள். முதல்ல நல்லா இருந்தேன். சரியா, உங்களுக்கு என்ன ராசியா? நான் ஒரு விஷயம் பண்ணி தரேன், ஒரு பயன்படுத்திங்க. நடந்தது எதுவுமே வராது, நடக்க போகிறது நன்மையாக இருக்கட்டும். நான் இப்போ வயசில் போய் ரிட்டையர்மெண்ட்டு நம்மளுக்கு வயசாகி போச்சு ஒதுங்கக்கூடாது. அன்றைக்கி எப்படி சம்பாதிச்சிங்க, அன்றைக்கி என்ன மாதிரி இருந்தீங்களோ அதை காட்டி இப்போ சக்தி கூட இருக்குது. சரிங்க, என்னத்தா பராசக்தி, இந்த அரசு மனம் நொந்து வந்திருக்கான் தாயே, கொடுக்குறது வீண் போகக்கூடாதுமா. உன்னே கெதின்னு வந்திருக்கான் தாயே பராசக்தி, உங்ககிட்ட வந்து வீண் போகலாமா? வேறு எதனாலும் சொல்லுமா பத்ராளி மாதம் நெஞ்சவில்லை. ஐயா நடந்ததை பற்றி யோசிக்காதீங்க, செய்யாதீங்க. நடந்தது எதுவுமே வராது, நடக்க போகிறது நன்மையாக வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தோம், நல்லா கம்பீரமாக இருந்தோம், அழகாக இருந்தோம், எல்லாம் பண்ணோம், செஞ்சோம், எல்லாம் தேவையாகி போச்சு. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம், நமக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அம்பாள் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பான். நான் சொல்கிற மாதிரி சில விஷயம் செய். யார் யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள விரும்ப வைக்கணும். நம்ம கையால் யாரையும் தண்டிக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, நல்லதே செய்யணும் அப்படின்னு நினச்சி சில சூச்சம் சொல்லித்தரேன், அதை பயன்படுத்திங்க. நீங்கள் ஒரு தாயை தரேன், வயசாக போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வயசாகிடுச்சு ரிட்டையர்மெண்ட்டுவாங்க. வயசு சக்தி கூடும். நீ எதை ஆசைப்பட்டையோ இதை காட்டி 3 மடங்கு செய்யலாம். நான் சொல்கிற மாதிரி 27 நாள் பார்த்தேன்னா எதுவும் பண்ணக்கூடாது. உன்னை பாவம் படக்கூடாது, மருமக பாவம் படக்கூடாது, மயம் பாவம் படக்கூடாது. சுற்றி இருக்கவங்க நீ இருந்தாதே நல்லா இருப்பாங்க, அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்கணும். அதானே வேணும். நம்மளை போயிட்டு இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பாவம் பார்த்து எல்லாரும் செஞ்சுட்டு இப்போ நம்ம ஒதுக்கும் போது மனவேதனை எவ்வளோ ஆகும்? அதானே கேள்வி, அதானே கேட்டு வந்துருக்கீங்க. இந்த மனவேதனை பணங்காசுலாம் வேண்டாம், இந்த மனவேதனை தீரணும். நான் திருப்பி ராஜ்யம் ஆகணும் அப்படின்னு சில பண்ணித்தாரே வச்சுட்டோம். ஃப்ரீயாக இருந்தால் என்கிட்ட நாளைக்கு ஃபோன் பேசுகிறேன். என்னங்கய்யா, இது வந்து எப்பயுமே நீ போட்டுக்கோ. இதை வந்து இடுப்பில் கட்டிங்க, இது கழுத்தில் போட்டுக்கோ. 27 நாள் கழிச்சு கழட்டிடணும். ஆமாம், இப்போ எப்படி அங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் வந்துருக்கீங்களோ அம்மா பர்மனெண்ட்டாக போட்டுக்கிறணும். இது வந்து கஷ்டத்துக்கு தாயத்து போடுறோம், முடிஞ்ச பிறகு மாற்றிக்கணும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்து வரும்போது கேட்கணும், ஐயா என் மனையில் என் மனசு அம்பாள் உட்காந்துக்கிறா, நான் தங்கியிருக்க இடத்துல சாமி இருக்குது, எந்த திசை தானே எனக்கு அம்பாள் பார்த்துட்டுருக்குறா, என் கட்டு உடஞ்சி போச்சு, நான் சாமிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஃபோனில் கேட்கணும். என்னங்கய்யா, அந்த அளவுக்கு அம்பாள் ஒன்று நடத்தி கொடுப்பான். வயசாகி போச்சுன்னு நினைக்கக்கூடாது. இனிமேல் தான் நம்ம ரொம்ப காரியம் சாதிக்கணும். சரியாக சாதாரணமாக காரியம் சாதிக்கக்கூடாது. நம்மளை யார் யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள விரும்ப வைக்கணும். இப்படி தான் தண்டனை கொடுக்கணும். அழிச்சது என்ன பண்ண கொடுக்குறோம்? மருமகளே புத்தி இல்லை, நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே மகனுக்கு தான் போகுது. அதானே உண்மை. சரியில்லாத மருமகன் அம்பாள் தான் சரி பண்ணணும். நீங்கள் தண்டிச்சா கொலை, நீங்கள் வெட்டினு சொல்லுவாங்க. அம்பாள்கிட்ட ஒப்படி, உன் குலசாமிகிட்ட ஒப்படி. அந்த முனீஸ்வரர் ஒரு முடிக்கு ஒரு வேஷம் போடுறவர், அவரே கெதின்னு இருக்குல்ல, அவர் உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார். என்னத்தா வெற்றாகி விண்ணாய் போற்றி, மீளாய் ஆள் கொண்டனை போற்றி, உற்றாய் உள்ள ஒளித்தாய் போற்றி, மோதுவ தத்துவ தெளிய போற்றி, காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி, கையில மலையானை போற்றி போற்றி, பிச்சோடு பெயரும் முகுந்தாய் போற்றி, பிறவி அறுக்கும் பிறனாய் போற்றி, வைசால் நன்று மருவினை போற்றி, மருவிய சிந்தை புகுந்தாய் போற்றி. சிவாயனம். ஒரு தேங்காய் இருந்தால் வாங்குங்க, ஒரு தேங்காய் தலையை சுற்றி உடச்சி போட்டு போகும். இந்த நிமிஷம் வந்து உங்கள் குலசாமியும் இந்த பத்ரகாளியும் கூட இருப்பாங்க. வாங்க. பராசக்தி மாலம்பூர் நஞ்சலி பத்ரகாளி. தம்பி சாமிகிட்ட என்ன கேட்டிருந்தியா? சொல்லிருக்கு, கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் சரியாயிரும். இப்போ தானே வந்திருக்கிற, ஒரு விஷயம் அம்பாள் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாள். எதிரியை ரொம்ப வச்சுக்கூடாது, சாதகமாக ஆகிக்கணும். யாரையும் வெறுக்காத,
என்ன தம்பி பொதுஸ்தானம் பண்ணும்போது வந்து குலதெய்வத்தை அருணுகிற இருக்கணும், நம்ம சாமி ஒத்தாசை பண்ணணும். என்னம்மா இந்த அரசியம் ஒன்றே மன்றாடி வந்திருக்கான் தாயே, கொடுக்கறது வீண் போகக்கூடாதுமா. பத்ரகாளி மாதம்பு நெஞ்சவலை பராசக்தி. என்னம்மா பத்ரகாளி ஏதா உன்னை தஞ்சைன்னு வந்திருக்கிறான், வந்தவனு கொடுத்து அனுப்பணும்மா. உன் குலதெய்வம் என்ன செய்வியா? என்னம்மா பராசக்தி என்னத்தா? ஹரியம் சூளி கபாலி நீலகண்ட காளி காலாஸ்திரி அம்மா தாய ஆங்கார சித்தி சாமுண்டியவா பத்ரகாளியவா சர்வபூத பிசாஸ் ரஞ்சினிய சூனியத்தை எரி சுடு சுடு உற்சாகம் பட்சோக. கொஞ்சம் சில எச்சரிக்கையாரு. இது வரைக்கும் உன்னை சாமி தான் காப்பாற்றிட்டு இருக்குது. என்னையா யாரையும் நம்பாத. எது கேட்டாலும் சாமிகிட்ட கேட்டுக்கோ, குலதெய்வத்தை கேட்டுக்கோ, உன் பிடிச்ச சாமிகிட்ட கேட்டுக்கோ. இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு செய்ய நல்லாயிருக்கும். என்னையா ஏன்னா நீ ரொம்ப ஏமாந்துட்டு ரொம்ப இது பண்ணி உன்னை பகல காயம் பார்த்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால் பயப்படாத, செய்யாத. உனக்கு சாமி ஒத்தாசருக்கு நல்லாயிருக்கும். அடுத்த அமாவாசைக்குள்ளே உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். சஞ்சலப்படாத. உன் மனையிலே உட்காந்து இந்த சாமி பேசும். சிவாய நம்ம பராசக்தி மாதமு நெஞ்சலை பத்ரகாளி அகிலாண்டு ஈஸ்வரிதாயன் எடுத்தான். சாமிகிட்ட என்ன கேட்டு வந்ததா? சாமிகிட்ட என்ன கேட்டு வந்தீங்கய்யா? என்னய்யா யாருக்கு? என்ன ராசி அவனுக்கு? நட்சத்திரம் சுவாதி. இப்போ எத்தனை நாள் ஆகுது? எவ்வளோ நாள் ஆகுதியா? எத்தனை வயசாகுது? இது வரைக்கும் எது கல்யாணம் ஆகுது தெரியுமா? என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டியா? காரணம் தெரிஞ்சால் நல்லா இருக்கும்ல. அவனுக்கு கேது புத்தி இருந்தால் இந்த மாதிரி நம்மளை தள்ளி போவோம் செய்யும். அதேமாதிரி துலாம் ராசிக்காரையும் கோயில் கட்டணும். அவ்வளோ நல்ல நேரம், கெட்ட நேரம்லாம் கிடையாது. அவ்வளோ நல்லா இருக்குது நேரம். ஜாதகம் வந்துச்சுன்னு வச்சுக்காது. ஜாதகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுற, கோயிலை வச்சுப்பார். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி இருந்தால் ஜாமி வீட்டில் வச்சுப்பார். அந்த காரியம் நடத்தி கொடுக்கும். பக்கத்தில் அம்பாள் கோயில் இருந்தால் இப்போ துலாம் ராசிக்காரன் கோயிலே கட்டணும்னா அவ்வளோ அசிங்கப்படணும். சாராக புழிஞ்சு சக்கையாக காய போட்டிருப்பாங்க. எதுக்கு உயிர் மட்டும் போக மாட்டேங்குது? இது உங்கள் குலசாமியோட அருள். அவளை துன்பப்படுத்திக்கல. போகிற இடம்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போகிற எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம போகிறாவே எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இந்தமாதிரி நல்லாயிருக்கும். ஒரு தை 10ஆம் தேதி பிறகு சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரன் கோயில் கட்டணும். என்னத்தா பராசக்தி மாதம்பு நெஞ்சவலை பத்ரகாளி, நீ தைரியம் சொல்லணும், பயமுறுத்தக்கூடாது. ஜாதகம் பார்த்தோம் சரியில்லை அப்படின்னு பயமுறுத்தக்கூடாது. தை 10ஆம் தேதி சிறப்பாக இருக்குது. பக்கத்தில் ஏதாவது பிள்ளையார் கோயில் போய் சொல்லு. தினம் சூரியவனை கும்பிட சொல்லு. தினம் சூரியவனை கும்பிட சொல்லு. அதே மாதிரி கையில் ஒரு மோதிரத்தை வெள்ளைக்கல் மோதிரம் வாங்கி போட சொல்லு. அம்பாள் உத்தரவு கொடுத்துக்கிறா. உங்களுக்கா தம்பி துளாராசி? என்னையா உங்கள் பையனா? உங்களுக்கு துலாம் ராசியா? துலாம் ராசினா பயப்படக்கூடாது. நம்மளை துரத்து அடிக்கிறான்னு விடக்கூடாது. கஷ்டகாலமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தலை குடிஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ போகிறோமோ அடுத்து நம்ம கம்பீரமாக போவோம். ஒரு தை 10ஆம் தேதி சிறப்பாக இருக்கும். தாயத்து 1500 ரூபாய்ங்கம்மா. சாமிகிட்ட என்ன கேட்டு வந்ததா? தம்பிக்கு என்ன ராசிப்பா? அஸ்த நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரம். நவகிரகத்தில் சூரியவான் இருப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டை வச்சுட்டு ஒரு தீபம் இதை மட்டும் பண்ணிடுது. விடாத ஒரு 5 கிழமை பண்ணு. என்னத்தா இந்த அரசி நம்பி வந்திருக்கா தாயே, கொடுக்கறது வீண் போகக்கூடாதுமா. பத்ரகாளி சரியா? கல்யாணத்துக்கு விட்ட சாமிக்கு என்ன செய்வா? இந்த இதில் என்னையா தை மாதம் பாரு, ஒரு மாசி வைங்க. இப்போ நல்லா இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளையோட கூப்பிட்டுவாங்க. சாமிக்கு தேவை செய்யலாம். என்னங்கய்யா? குலசாமி கும்பிடணும். வருஷத்தில் ஒரு தடவை கும்பிடக்கூடாது. தினம் வீட்டில் குலசாமி கும்பிட்டாதே நல்ல விஷயமையா. ஐயா பராசக்தி மாதம்பு நெஞ்சவலை பத்ரகாளி. இப்போ அம்பாள் உத்தரவு கொடுத்துக்கிறா. உன் பையனே கொலை பண்ணிட்டு வந்தாலும் சரி, மோசம் பண்ணிட்டு வந்தாலும் நீதையும் பாதுகாக்கணும், தாயதையும் பாதுகாக்கணும், நல்வழி நீதையும் புகுத்தணும். அந்த பையனுக்கு என்ன ராசி? இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு சிம்ம ராசி. அந்த அம்மா இருந்து இல்லாமல் இருக்கிறாங்க. அதே ராசி நம்ம பையனுக்கு. அப்போ எவ்வளோ கஷ்டப்படணும்? அவங்க அரமனை மாதிரி கஷ்டம், நமக்கு மடியளவு கஷ்டம். அப்படின்னா சில விஷயம் பண்ணித்தாரே மாற்றிக்கும். என்னையா இப்போ எத்தனை வயசு ஆகுதியா?
2வது படிக்கிறாங்க. எனக்கு நீங்கள் அட்ரஸ் எழுதி அனுப்புங்க. நான் ஒரு பொருள் அனுப்பிச்சி விட்றேன். ஒரு மை ஒரு தாயத்தாரை அனுப்பிச்சி விட்றேன். அதை வச்சு பயன்படுத்த சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். நீ கோயிலில் போய் அவ்வளோ வாங்கி கொடு. நல்ல அம்பாள் கோயில் எந்த கோயிலையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போகக்கூடாது. செவ்வாய்க்கிழமை புத்திதே வரணும். இப்போ அவனுக்கு பணம் காசு எதுவும் வேண்டாம். நல்ல புத்திதே வேணும்னா போய் பிடிச்சபடி அவள் பணிஞ்சு கொண்டு போய் கொடு. நல்லா இருக்குமியா. அவளுக்கு ஜீனி போட்டு பணிஞ்சு கொடு. நல்லா இருக்குமியா. சாமிக்கு ஒரு படையல் போடணும். உன் பையனுக்கு புத்தி வரணும்னா என்ன படையல் தெரியாதுல்ல, எப்படி போட்டு படையல்னு அவளுக்கு பணிஞ்சு படையல் போட்டு நல்ல படையல் கொடு. நல்ல புத்தி வரும். இப்போ புத்தி தானே வேணும், பணம் காசு வேணாது இல்லை. அது மாதிரி செவ்வாய்க்கிழமை கொடு. நல்லா இருக்குமியா. வேண்டிக்கிறமியா. உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அம்பாள் உத்தரவு கொடுத்துக்கிறா. 10 பேர் செய்வனை வச்சாலும் சரி, உன்னை அடிக்க பார்த்தாலும் உனக்கு தலைமாட்டில் பத்திராளி உட்காருவா. போதுமா? வேறு எதுவும் பண்ணக்கூடாது. நோய் நொடியோ வீட்டில் படக்கூடாது. 10 நாளைக்கு படுத்தா செத்து போய் தூக்கி போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? கூட்டு பணமாட்டி கும்பிட்டுருவாங்க. நீ வாட்டுக்கு கோயிலுக்கு வா. பக்கத்தில் எந்தெந்த கோயில் இருக்குதோ போய் சாமி முட்டே வா. உனக்கு நல்லா இருக்குது. என்னத்தான் பரிபூர்வம் அம்பாள் உத்தரவு கொடுத்துக்கிறா. யாருமே இல்லாதவங்களுக்கு, யாருமே நம்மளுக்கு கடையில்னு வச்சுக்கோ, யாருமே இல்லைன்னா பத்திராளியும் உனக்கு ஒத்தாசம். நாங்களாக இருக்கோம்ல, பார்த்துக்குறோம்ல. எந்த ஊர்லேருந்து வர? மீனாட்சிபுரம் தானே. தினம் வந்து அம்பாளை பாரு. நல்ல விஷயம் தானே. இதை எடுத்து வை கையில். இதை வச்சுக்கோ. ஒரு 27 நாள் போட்டுக்கோ. அது பிறகு கழட்டிடணும். ஏன் ஆஸ்பத்திரியில் மாத்திரை சாப்பிட செய்யக்கூடாது. சாமிக்கு 1 ரூபா கற்பூரம் வாங்கிட்டு வரேன், சாமியை பார்க்க பாருன்னு வந்துக்கிட்டே இரு. உனக்கு சகலம் சித்தாயிரும். காளி விஸ்வதாய விக்னேஸ்வரி மாதம் தான் பத்திராளி கூட இருப்பா. யாரும் நினைக்கூடாது. எல்லாமே கிடச்சிடும். வா வாங்க பாப்பா. கொஞ்ச நேரம் எந்திரி. எந்திரிக்கும் இல்லையா? எந்திரி. எங்கள் அம்மா மாதிரி இல்லை. ஒன்றும் கவலைப்படக்கூடாது. நீ உன்னையத்தையும் வணங்கணும். உன்னைய வணங்கினாத்தான் எங்களுக்கு புத்தி கிடைக்கும். என்னத்தான் பேச்சு உங்களுக்கு பூசாரி அம்மா எது கவலைப்படுற? எல்லாம் கடகடன்னு போயிடும். என்னத்தான் இனிமேல் சுத்தாதான் உனக்கு நம்ம இது கொடுத்துருக்கல. வா. யாராவது உன்னை திட்டுறாங்க, யாராவது அழிக்கிறாங்க நினைக்கிறாங்கன்னா ஒன்றும் பண்ணாத. காலிகிட்ட சொல்லிடு. நீ பார்த்துக்க, உன்னை பாதுகாத்துக்கிறேன். பார்த்தான் வாயா 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 வாங்கப்பா. அடுத்து வாங்கப்பா. பராசக்தி பத்திரகாளி மாதம்மன் நெஞ்சவளே. சாமிட்டு என்ன கேட்டா? தம்பிக்கு என்ன ராசி? உனக்கு முதல் சொல்லிடுறேன் தம்பி. இப்போ டைம்ஸ் நல்லா இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல, நல்லா இருக்குது. நேரம் பயன்படுத்திக்கோ. கையில் ஒரு வெள்ளைக்கல் மோதிரம் வாங்கி போட்டுக்கோ. வெள்ளைக்கல் எப்போ பார்த்தாலும் தினம் ஒரு நம்ம பூஜை பண்ணால் தினம் 16 கோயில் போக முடியாதுல்ல. 16 கோயில் பூஜை பண்ண முடியாது, வைக்க முடியாது, பண்ண முடியாது. காலையில் சூரியவனை கும்பிட்டுக்கும். ஏன் நீ உதிக்கிற திசையெல்லாம் பூக்கு புஷ்பம்லாம் என் குலதெய்வத்துக்கும் எனக்கு சமப்பணம் அப்படின்னு வச்சுக்க. வேண்டிக்க நல்லாயிருக்கும். ஒரு தை ஒரு 20ஆம் தேதி பிறகு சிறப்பாக இருக்கியா. அது வரையும் கொஞ்சம் எதோ இருக்கும், மாற்றிக்கும். என்னத்தா பராசக்தி? இது உங்கள் அம்மாலா? உங்கள் அம்மா உங்களோட எத்தனை நாளைக்கு இருக்கணும் கூட? இல்லை தம்பி, இப்படி வந்து பக்கத்தில் தள்ளி உட்காந்தான். உங்கள் அம்மா கூட எத்தனை நாளைக்கு இருக்கணும்? நம்ம ஊருக்கு 20 வயசு 30 வயசு வரைக்கும் நம்மளுக்கு ஆயுஸ் பலம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆயுஸ் பலம் கொடுத்தோம்னா நீ ஒரு நாள் நல்லா இருந்தேன்னா அம்மாவுக்கு ஆயுஸ் பலம் 2 நாள் கூடும். நீ 10 நாள் இருந்தேன்னா அம்மாவுக்கு ஆயுஸ் பலம் 20 நாள். கோயிலில் போய் சாமி வீட்டில் எந்த பிரயோஜனம் கிடையாது. பெற்றவளை நல்லா பார்த்துக்கோ. இப்போ பேசுகிற தெய்வம் என்ன தம்பி? மிகப்பெரிய பரிகாரமே ஒரு 10 ஐயர் செய்கிற பரிகாரம் நல்லது பரிகாரம் கிடையாது. 14 ஜோசியாரை பண்ணுற பரிகாரம், தாய் வந்து செய்கிற பரிகாரம் மிகப்பெரிய பரிகாரம். அது மாதிரி நீ ஒவ்வொரு நாள் ஆசைப்பட்டேன்னு அம்மாவுக்கு கூட்டிகிட்டே போகும் ஆயுஸ் பலம். நான் சில கர்மாலாம் சரி பண்ணிக்கோ, வேண்டிக்கோ, மாற்றி தரேன் உனக்கு. எடுத்தான் அம்பாள் உத்தரவு கொடுத்துக்கிறா. உனக்கு மருமகளை கொடுத்தா சாமிக்கு என்ன செய்கிறேன்? மருமகனை இதுக்கு பிறக்க போகிறது கிடையாதுல்ல. அதே மாதிரி மருமக எதுக்குன்னு பிறப்பு கிடையாதுல்ல. செவ்வாய்க்கிழமை ஒரு 27 எலுமிச்சம்பழம் மாலையை கொடுத்து போய் அம்பாள் கோயிலில் கொடுத்துட்டு வா. யாராவது வாங்கிட்டு போகிறாங்க அந்த புண்ணியம் உனக்கு சேரும். அந்த 27 நட்சத்திரத்தும் உனக்கு யாராவது மருமகளை வரப்போகிறாங்க, யாராவது சம்மந்தார வரப்போகிறாங்க. உன் குலதெய்வம் அதில் தான் இருக்க போகிற. யாராவது வந்து உனக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க. பரிபூர்ணமாக மருமகளை கூப்பிட்டு வந்து என்னையா கேட்கணும்.
மருமக வந்துட்டா மாசியில் குலசாமி கும்பிட வந்துருக்குறாங்க, நான் இந்த சாமிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க, விவரம் சொல்கிறேன். இந்த தான் பராசக்தி மாலமு நெஞ்சலை பத்ரகாளி. என்ன வேலை பார்க்குறீங்கயா? ஜெயரா இருக்கிறேன். என்ன பண்ணலாம் அடுத்து? அடுத்து என்ன பண்ணலாம்யா? வீடு நிற்கணும், பாதியில் நிற்கிது வீடு, வீடு சரி பண்ணணும், செய்யணும். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்? கோவப்படக்கூடாது. கோவப்பட்டால் நம்மளுக்கு என்ன செயலாகாது. ஆங்காரப்படணும். ஆங்காரப்பட்டால் வீட்டு மனை கட்ட முடியும். ஆங்காரெல்லாம் வீடு கட்ட முடியும். கோவத்துக்கு ஆங்காரத்துக்கு 2 வித்தியாசம் இருக்குது. அப்போ இனிமேல் நல்லாயிருக்கும். நான் ஒரு வீடு கட்டுறேன், கோயில் கட்டுற சமம். நம்ம கோயிலுக்கு தானே சாமி தானே வீடு கட்ட போகிறோம். பால் பரிபூரமாக உத்தரவு கொடுத்துக்கிறான். இன்னும் 2 அமாவாசைக்கு வா. வீடு எப்பப்போ நிற்குதோ, வீடு நிற்குதப்ப கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து போய் ஈசானத்தில் புத்தில் மண் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் வை. வேலையை தொடங்கு. எப்பப்போ வீடு நிற்குதோ அப்போல்லாம் ஈசானத்தில் மண்ணை எடுத்துக்கோ, வச்சுட்டு வா. உன் குலசாமி பேசும், இந்த பத்ராளி பேசும். பால் காய்ச்சதுக்கு வந்து சாமி செய்யலாம். என்னையா? பிறையில் பால் காய்ச்சணும். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்கம், இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதன் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்கம், ஆகமம் ஆய் நின்ற அன்னிப்பான் வாழ்கம். நம. வாங்க அடுத்து.